சார் இப்போ நம்ம ஒரு புதிய ஏரியாவில் போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம்னு வச்சிங்களேன். அந்த வாடகை வீட்டுக்கு போனோடனே வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார். ஓனர் கீ கொடுப்பாரு. வீட்டுக்குள்ளே போனால் தான் எங்கே பைப்பு சரியில்லை, எங்கே ஃபேன் சுற்றலை, எந்த இடத்துல பெயிண்ட் அடித்து கொட்டுதை, உள்ளே போன பெருசு தான் சார் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கே அப்படி இருக்குது. ரோட்டில் இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துக்கணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. புதுசாக அரசு வேணும், அரசு வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க. மாற்றம் லாரன்ஸ் ஆக்டர் சார் அவர் மக்களை யாருமே சொல்லக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அவர் மக்களை சொல்ற ஆக்சுவலாக ஒரு பொதுவான ஒரு அது எப்படி சொல்லணும், அது யாருக்கு கருத்து கணிப்பு அமையுமோ அது அவங்களுக்கு அமைஞ்சிருக்கலாம் அவர் சொல்ற போன விஷயமானா. ஆனால் மக்களை அவர் எதிர்ப்பா மக்களை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பே கிடையாது. அதை நான் உறுதியாக நான் சொல்லுவேன். அவர் ஏன் லாரன்ஸ் சார் மக்களை சொல்ல போறாரு? மக்களை ஒரு காலமும் அவர் சொல்ல மாட்டார்.